வணக்கம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். பிள்ளையார பத்தி தாங்க பேச போறேன். இன்னைக்கு நான் 2 விஷயத்தை எடுத்துக்கிட்டேன். முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பிள்ளையாருக்கு ஏன் யானை முகம் வந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன. இரண்டாவது, அந்த மாம்பழ கதை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன. இந்த 2 விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். பிள்ளையாருக்கு யானை முகம். யானையை பார்த்தாவே நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு அரச மரத்தடியிலையும் பிள்ளையார் எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பார். பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிற செயலும் சரி, இல்ல பிள்ளையார வணங்கிட்டு ஆரம்பிக்கிற எந்த செயலும் சரி, சிறப்பா முடியும். எந்த தடையோ வரவே வராது. அந்த பிள்ளையார பத்தி தாங்க நம்ம பேச போறோம். அவருக்கு யானை முகம் எப்படி வந்ததுங்கிற கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். பார்வதி தேவி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, தனிமையில இருந்தாங்க. சிவபெருமானும் கூட இல்ல. ஆனா தன் மனசுல இருக்கிற அந்த தாய்மை உணர்வு மேலிட்டு கொண்டே இருக்குது. அதனால குளிக்கும் போது தான் தடவி குளிச்ச அந்த மஞ்சள்ல இருந்து உருவாக்குனவள் தான் விநாயக பெருமாள். பார்வதி தேவியோட அன்பும் அந்த தாய்மையுமே அந்த ரூபத்துக்கு உயிர் கொடுத்துச்சு. தனக்கு துணையா தன் பிள்ளை வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பார்வதி தேவி. தான் குளிக்கும் போது நீ தான் காவலுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்பயுமே தன் தாய்க்காக எதனாலும் செய்ய துணிஞ்சிடுவாரு பிள்ளையார். அதே மாதிரி அன்னைக்கும் காவலுக்கு நின்னுகிட்டு இருக்காரு. சிவபெருமான் வராரு. சிவபெருமான் இப்படி ஒரு சின்ன பையன் காவலுக்கு நிக்கிறான்ட்டு அதை ஒரு பெருசா எடுத்துக்கவே இல்ல. உள்ள போக முயற்சி பண்றாரு. உள்ள போக அனுமதி இல்ல. என்னுடைய தாய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பிள்ளையார் சொல்றாரு. நீ யாரு என்ன தடுக்க அப்படின்னு ரொம்ப உதாசீனப்படுத்துறாரு. ஒரு கட்டத்துல கோபப்பட்டு பிள்ளையாரோட தலைய துண்டிக்கிறாரு. குளிச்சிட்டு வந்த பார்வதி தேவி அந்த காட்சிய பாக்குறாங்க. தலை வேறையா முண்டம் வேறையா இருக்கு. சிவபெருமானும் சமாதானப்படுத்த ரொம்ப முயற்சி பண்றாரு. ஆனா முடியல. அப்புறம் ஒரு வழியா யானையோட தலை கொண்டு வந்து பிள்ளையாரோட உடம்புல பொருத்தி அவருக்கு உயிர் கொடுக்கிறாரு சிவபெருமான். அதனால அவருக்கு யானை முகம் கிடைத்தது. இந்த யானை முகத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குமா அப்படின்னா, ஆமாங்க. யானை முகமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓம்ங்கிற பிரணவ எழுத்த குறிக்கக்கூடியதா தான் இருக்கும். பிள்ளையாரோட ரூபமே பாத்தீங்கன்னா ஓம்ங்கிற பிரணவம் தான். அந்த வடிவமா இருப்பவள் தான் பிள்ளையார். அந்த ஓம்ங்கிற பிரணவத்தை காலங்காலமா பிரிசர்வ் பண்ணி வைக்கணும், அது என்னைக்குமே அழிக்கவே கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகவே அதே ரூபத்துல வடிவமைக்கப்பட்டவள் தான் பிள்ளையார். அதனாலதான் அவருக்கு யானை முகமும் கூட. ஏன் அப்படின்னா, நமக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய மந்திரம் ஸ்லோகம் எல்லாமே தெரியும். இன்னும் சில பேருக்கு அது தெரியாது. காலங்காலமா அதை நம்ம பாதுகாத்துக்கிட்டு வரோம். இருந்தாலும் அது காலப்போக்குல சில மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே மறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. ஆனா எந்த காலத்திலயுமே அழிக்க முடியாத மந்திரமா இருப்பது பிரணவ மந்திரம் மட்டுமே. அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை அறிந்தவராகவும் பிரணவ மந்திரத்தின் ரூபமாகவும் இருப்பவள் தான் விநாயக பெருமான். இதை நாம எந்த காலத்திலயும் மறக்கவே கூடாது. அந்த ஓம்ங்கிற மந்திரத்தையாவது நாம எல்லாருமே ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஏன்னா அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லும் போது நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷன் வரும். நீங்க மெடிடேஷன்ல உட்காந்து அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை மட்டும் வாயால உச்சரிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடம்புல அந்த ஒரு அதிர்வு கண்டிப்பா உங்களால உணர முடியும். ஏன்னா அந்த ஓம்ங்கிற ரூபம், அந்த பிரணவத்தோட சத்தம் நம்ம உயிரோட கலந்தது. அதை யாருமே எந்த காலத்திலுமே மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நடந்த ஒரு திருவிளையாடல் தான் இந்த விநாயக பெருமானுக்கு கிடைத்த யானை முகம். அடுத்து, ஏன் பிள்ளையார மஞ்சள்ல பிடித்து வைக்கிறோம்? அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மஞ்சள்ல இருந்து உருவானவள் தான் பிள்ளையார். ஆனா உருவானாலும்
அதுக்கு உயிர் கொடுத்தது எது? பார்வதி தேவியின் அபரிமிதமான அன்பும் தாய்மையும். அதுவே அந்த ரூபத்துக்கு உயிர் கொடுத்தது. அதே மாதிரிதான் அத நம்ம பாதுகாத்து காலங்காலமா செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஏதாவது ஒரு கணபதி ஹோமம் இல்ல வேற வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னாலுமே மஞ்சள்ல பிள்ளையார பிடித்து வைப்போம். அது பக்தியோட நம்ம அது செய்யும் போது பிள்ளையார் அங்க அமர்ந்திடுவார். அடுத்து அவரை ஏன் கடல்ல கரைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது. நம்மளுடைய உடம்ப பாத்தீங்க அப்படின்னா பானையோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் பஞ்சபூதத்தால உருவாக்கப்பட்டது. சோ இந்த பஞ்சபூதத்தால் ஆன இந்த உடம்பு என்னைக்கா இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு போக போறதுதான். அத நமக்கு ஒரு ரிமைண்டரா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு திருவிழான்னு எனக்கு தோணுது. அதனாலதான் விநாயகர் சதுர்த்தியில பிள்ளையார களிமண்ணால செய்யறோம். அவரை விதவிதமா அவரை வடிக்கிறோம், கலர் கொடுக்கறோம், நிறைய நெய்வேத்தியம்லாம் பண்ணி அவருக்கு படைச்சு அவரை நல்லா செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் 3 days இல்ல 5 days இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு நாம அவரை தண்ணியில கரைச்சிடுறோம். நம்மளுடைய உடம்பு நிலையில்லாதது, இந்த ஸ்தூல உடம்பு. ஏன்னா இது பஞ்சபூதத்தால் ஆனது, இது மார்டல். அப்படிங்கும் போது இது என்னைக்கா இருந்தாலும் அழிஞ்சிடும். அப்படி அழியக்கூடிய இந்த உடலை நீ சுமந்துகிட்டு இருக்க போது உன்னுடைய கடமையில இருந்து நீ தவறவே கூடாது. அதுல போக்கஸோட இருங்க. நாம வாழ்றது குறுகிய காலமா இருந்தாலும் பிள்ளையாரை எப்படி நாம உடனே அவரை வீட்டுல எழுந்தருள பண்றோம், கொண்டாடுறோம், அப்புறம் கொண்டு போய் கரைச்சிடுறோம். அந்த மாதிரி இது ஒரு டிராவல் மாதிரி. ஸோ நாமளும் இந்த பூமியில பிறக்கிறோம். பிறக்கிறதுல இருந்து இறக்கும் வரை நம்மளுடைய லைஃப் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா, நம்மளால இந்த உலகத்துல இருக்கிற மற்ற உயிரினங்களுக்கு பிரயோஜனமானதா நாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்த உடலை விடணும் அப்படிங்கிறது தான் இந்த விநாயகர் சதுர்த்தியோட தத்துவமா நான் பார்க்கிறேன். அடுத்து மாம்பழ கதை. இந்த மாம்பழ ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே தெரியுங்க. நாரதருக்கு ஒரு மாம்பழ கனி கிடைக்குது. அதை எடுத்துட்டு பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் தரணும்னு சிவபெருமான் கிட்ட சொல்றாரு. 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரே ஒரு மாம்பழத்தை எப்படி கொடுக்கறது? அது முடியாது இல்லையா? இந்த மாம்பழமும் சிறந்த மாம்பழம், இது ஒருத்தருக்கு மட்டுமே தான் கொடுக்கும்போது, முழுசா சாப்பிடும் போதுதான் அதோட பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு நாரதர். யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கொடுத்தாகணும் அப்படிங்கறதுனால சரி ஒரு போட்டி வைக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. அந்த போட்டி என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை 3 முறை சுற்றி வரணும் அப்படிங்கிறதுதான் அந்த போட்டி. அதனால முருகன் படு வேகமா தன் மயில் வாகனத்தை எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றுவதற்கு போயிட்டாரு. பிள்ளையார் ரொம்ப நேரமா அங்கேயேதான் இருக்காங்க, கிளம்பவே இல்லை. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு தன்னுடைய தாய் தந்தையரையும் 3 முறை வலம் வராரு. அப்புறம் நீங்களே என்னுடைய உலகம்னு சொல்லி மாம்பழத்தையும் அவரு ஜெயிச்சர்றாரு. இதுக்கு பின்னாடி ஒரு டீப் மீனிங் இருக்குங்க. அத பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். பிள்ளையாரும் சரி முருகனும் சரி ஞானத்தில் சிறந்தவங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பிள்ளையாரோட ரூபமே ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தின் வடிவமா இருப்பவர். அதே மாதிரி முருகன் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாவையே சிறையில அடைச்சாரு, ஓம்ங்கிற பிரணவத்தின் அர்த்தம் தெரியாததுனால. அப்புறம் பிரம்மா விடுவிக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் போறாரு. சிவபெருமானுக்கே குருநாதர் ஆனாரு முருகன். இந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஞானவான் தான் முருகன். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கனிக்காக இப்படி உலகத்தை சுத்துறதுக்காக உடனே போயிட்டாரா அப்படிங்கும் போது இது தெய்வங்கள் நமக்காக விளையாடின ஒரு விளையாட்டு. இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. அது பிள்ளையாரோட அனுகிரகத்தால நான் உணர்ந்ததை உங்ககிட்ட நான் சொல்றேன். அதாவது நம்ம எல்லாருக்குமே தாய் தந்தையர் இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்கதான் நம்மள பெத்து வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்துறாங்க. அந்த தாய் தந்தையரை நாம என்னைக்குமே போற்றி வணங்கணும். அவங்களுக்குரிய சேவைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய கடமையில இருந்து என்னைக்குமே தவறவே கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொன்னவர் தான் பிள்ளையார்.
அதனாலதான் அவர் தாய் தந்தையரை சுற்றி வந்தாரு. அது மட்டும் இல்லாம முருகன் முருகன் பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன தத்துவத்தை சொல்ல வர்றாருன்னா, அவரு இந்த சன்னியாசி தத்துவத்தை சொல்ல வர்றாரு. அதாவது சில பேர் பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம் வாங்கிப்பாங்க, தெய்வத்தை தேடுறேன், தெய்வத்தை அடையணும்னு தவம் பண்றேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே துறந்துட்டு தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் துறந்துட்டு கிளம்பிடுவாங்க. கோவில் கோவிலா போய்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு கஷேத்திரமா போவாங்க, யாத்திரையா போவாங்க. ஆனா அங்க எல்லாமே போயுமே அவங்களுக்கு ஞானம் கிடைத்ததா அப்படின்னா இல்ல. சப்த ரிஷிகள் 8 பேர் தான். அதே மாதிரி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, சில முனிவர்கள் ரிஷிகள் தான் அவங்களாம் தான் பிரசித்தி பெற்றவங்க, ஞானத்தில் சிறந்தவங்க. எல்லாருக்குமே சந்நியாசம் வாங்கினா அனைவருக்குமே அந்த ஞானம் சித்திச்சதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா வீட்லயே தன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் தன்னுடைய தாய் தந்தையரை போற்றி வணங்கி அவங்களுக்குரிய சேவைகளை செய்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான ஞானம் அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டிய நேரத்துல வந்து சேரும். ஏன்னா இந்த மாம்பழம் பாத்தீங்க அப்படின்னா கனி. நம்ம இந்த ஞானிகளை சொல்வோம், நல்ல பழுத்த பழம்பா, ஞானத்தில் சிறந்தவர் அப்படின்னு கனிக்கு ஒப்பிட்டு தான் சொல்வோம். அந்த கனி எப்ப கிடைக்கும் அப்படின்னா யாத்திரை மாதிரி பல்வேறு கோவில்களுக்கு போய் போய் சுற்றுவதால் மட்டும் கிடைக்காது. வீட்லயே இருந்து உங்களுடைய கடமைய செவ்வனையே செஞ்சு தாய் தந்தையரை பாதுகாக்கும் போது உங்களுக்கு சுலபத்துல கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை உள்ள வச்சு செஞ்சதுதான் இந்த திருவிளையாடல். அது மட்டும் இல்லாம நாம பார்த்திருக்கோம் இல்லையா, பண்டரிபுரம். பண்டரிபுரம் எப்படி உருவாச்சு அப்படின்னா புண்டரீகனால உருவாச்சு. புண்டரீகன் யாரு? நிறைய தப்பெல்லாம் பண்ணாரு, நிறைய பாவங்களை சம்பாதிச்சாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு சன்னியாசியின் ஆசிர்வாதத்தினால தாய் தந்தையர் தான் எல்லாமேன்னு புரிஞ்சுக்கிட்டு தாய் தந்தையருக்குரிய சேவைகளை கண்ணுங்கருத்துமா அவங்கள பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டே வந்தாரு. தனக்குரிய வேலைகளை செய்வாரு, செங்கல் செய்வாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய தாய் தந்தையருக்கு வேண்டிய எல்லா பணிவிடையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அவங்கள குளிக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, தூங்க வைக்கிறது, அவங்களுக்கு கால் அமைக்க விடுறதுன்னு எல்லாத்தையுமே கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிட்டாரு. இவள் தன்னுடைய தாய் தந்தையருக்கு இப்படி ஒரு சேவை செய்யறான்னு அந்த கிருஷ்ணனே இவரை சந்திக்கணும்னு வராரு. இவருக்கு கிருஷ்ணர் தான் வெளியே நிக்கிறாருன்னு தெரியாது. தந்தையும் தாயையும் நான் பாத்துக்கணும், அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு நான் வர வெயிட் பண்ணுங்கன்ட்டு ஒரு செங்கலை தூக்கி போடுறாரு. அதுல நின்னவர் தான் பண்டரிபுர நாதனா பாண்டுரங்கனா விட்டலனா உருவானாரு. இதுதாங்க மாம்பழக்கனி. நமக்கு வேண்டிய ஞானம் தேடி நம்ம கோவில் கோவிலா போக வேண்டாம், யாத்திரையா போக வேண்டாம், தாய் தந்தையரை இல்ல நமக்குரிய கடமைகளை விட்டுட்டு போகவே வேண்டாம். வீட்டுல இருந்தாலும் சரி, நம்மளுடைய அப்பா அம்மா இல்ல நம்மளுடைய ஃபேமிலி, நமக்கு நெருக்கமானவங்க, கணவனோ மனைவியோ குழந்தைகளையோ அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களுக்குரிய கடமைகளை நம்ம செவ்வனே செஞ்சுக்கிட்டு நாம இருந்தோம் அப்படின்னாவே அதுவே நமக்கு வேண்டிய ஞானத்தை அந்த கனிய தேடி கொடுக்கும். இறைவனே அதுக்கு மனமிறங்கி ஓடி வருவார். அதுக்கு புண்டரீகனோட கதை தாங்க சிறந்த உதாரணம். ஏன்னா பகவானுக்கு பிடித்தது என்ன அப்படின்னா தாயுமா தந்தையுமா இருப்பவள் தான் அந்த இறைவனை. நம்ம எல்லாருக்குமே ஒரு தாய் தந்தையர் இருக்காங்க. அந்த தாய் தந்தையர் ரூபத்துல பகவானை பார்த்து அவங்களுக்குரிய கடமைகளை நம்ம செஞ்சு சந்தோஷமா இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாவே பகவானுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, பகவத்கீதையில எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்காமல் கடமை மட்டுமே செஞ்சுக்கிட்டு பலன் அப்படியே பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாவே அதுவே பக்தி யோகமா மாறும். அப்புறம் அதுவே ஞானத்தை நமக்கு வளர்த்து விடும். ஞானத்தை தேடி நம்ம எங்கேயும் ஓடவே தேவையில்ல. இதுதாங்க பிள்ளையாரோட தத்துவமே. ஸோ இன்னைக்கு 2 விஷயம் பார்த்துருக்கோம். பிள்ளையார ஏன் நம்ம தண்ணியில கரைக்கிறோம் அப்படின்னு. வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலமா இருந்தாலும் இந்த நிலையில்லாத உடலை வச்சுக்கிட்டு நாம நிலையான ஒரு விஷயத்த இந்த உலகத்துல சாதிச்சு பேரும் புகழும் காலங்காலமா நிலைக்கக்கூடிய மாதிரி ஒரு செயலை செய்ய முடியும்னா அதற்கான முயற்சியில நம்ம ஈடுபடணும். 2வது,
தாய் தந்தையருக்குரிய சேவைகளை செவ்வனேன்னு அன்போட, பிரியத்தோட, பாசத்தோட, பக்தியோட நம்ம செய்யணும். அதுவே பகவான நம்ம கிட்ட இழுத்துக்கிட்டு வர்றதுக்கான ஒரு சீக்ரெட். இது இந்த விநாயகர் சதுர்த்தியில நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணணும். தேங்க்யூ.